ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்மால் சாம்பிள்ஸ் டி டெஸ்ட்டில் வந்து டபுள் மீன் கம்பேரிசன் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இதனுடைய டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டிசி வேல்யூ டி கேல்குலேட்டட் வேல்யூ அதோட ஃபார்முலா வந்து x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை கேபிட்டல் எஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுக்கு 1/n1 ப்ளஸ் 1/n2 அப்படின்ற ரிசல்ட் வரும். ஓகே, வேர் கேபிட்டல் எஸ் ஸ்கொயர்டுடைய ஃபார்முலா வந்து n1 s1 ஸ்கொயர்டு. s1 ஸ்கொயர்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளினுடைய வேரியன்ஸ் ப்ளஸ் n2 s2 ஸ்கொயர்ட் divided by n1 plus n2 minus 2. So this is the formula to identify TC value. எப்பவும் போல் இதில் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இங்கே ரெண்டு சாம்பிள்னால n1 plus n2 minus 2 அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, listen, the first problem. Samples of two types of bulbs were tested for length of life and the following data were obtained. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் டைப் 1 டைப் 2 பல்பு, இதனுடைய சாம்பிள் சைஸு இங்கே 8, இதுக்கு 7. அடுத்தது வந்து சாம்பிள் மீன்ஸ் 1234 அண்டு 1036. லாஸ்ட் வந்து சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 36 அண்டு 40 கொடுத்துருக்காங்க. இப்போ இஸ் த டிஃபரன்ஸ் இன் த மீன்ஸ் சஃபிஷியன்ட் டு warrant that type 1 is superior to type 2 regarding length of life. length of life பேஸ் பண்ணி இப்போ இந்த எவிடென்ஷியல் ரிசல்ட்டை வச்சு கேன் யூ சே தட் டைப் 1 இஸ் பெட்டர் தென் டைப் 2 அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து டைரக்ட் ரிசல்ட்டுங்க, நம்ம டைரெக்டாக என்ன செய்யலாம், ஸ்டெப்ஸ் போயிடலாம். given n1 is equal to 8, n2 is equal to 7, x1 is equal to 1234 and x1 bar is equal to 1234, x2 bar is equal to 1036, s1 is equal to 36, s2 is equal to 40. நம்ம h0 வந்து x1 bar equal to x2 bar, step 2ல வந்து x1 bar equal to x2 bar, h1 x1 bar greater than x2 bar. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன் டெய்ல்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு x1 bar greater than நாட் ஈக்குவல் இருந்து அது டூ டெய்ல்டு, இங்கே வந்து கிரேட்டர் தென் அல்லது லெஸ் தென் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஒன் டெய்ல்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா டிசி ஃபார்முலா எழுதியிருக்கோம். அதுக்கு தேவையான வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் வேணும். அதை n1 s1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 s2 ஸ்கொயர் டிவைட் பை n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2 போட்டிருக்கோம். இப்போ நான் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மறந்துடாதீங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அதோட ஸ்கொயர்டு வேணும். இந்த இடத்துல வந்து s1 ஸ்கொயர்டு போடணும். அவங்க கொடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர்டு யூஸ் பண்ணுங்கள், வேரியன்ஸ்னா அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனல் அவுட்புட் வேல்யூ வந்து 1659.076 இஸ் எஸ் ஸ்கொயர்டு வேல்யூ. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 40.73. டிசி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எல்லா அவைலபிள் வேல்யூ x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை எஸ் கேபிட்டல் எஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1/n1 ப்ளஸ் 1/n2 எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனல் ஆன்சர் we are getting is 9.39. degrees of freedom is equal to n1 plus n2 minus 2 is equal to 13. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா t 0.05 உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேபிள் வந்து டூ டெய்ல்டு டேபிளாக இருந்துச்சுன்னா அந்த டேபிளில் இந்த ஒன் டெய்ல்டு ப்ராப்ளத்துக்கு ரிசல்ட் பார்க்கும்போது இப்போ 13 degrees of freedom பார்க்குறீங்க, 5% பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5% பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு நேராக வேல்யூ பார்க்கணும்னா 0.10க்கு நேராக வேல்யூ பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு நீங்கள் எழுதுகிற வேல்யூ வந்து 1.77 அப்படின்னு இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டூ டெய்ல்டு டேபிள் கொடுத்துருக்கக்கூடியது ஒன் டெய்ல்டு டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய வேல்யூ 5% பார்க்கும்போது அந்த டேபிளில் 0.10க்கு நேராக நீங்கள் வேல்யூ பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு நீங்கள் அந்த வேல்யூ வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா 1.77 வருது. ஸோ வி நோ தட் இந்த வேல்யூ வந்து 9.39 calculated value modulus TC value. T 0.05 value 1.77. So it is very clear that this value greater than table value. இந்த வேல்யூ வந்து டேபிளேட்டட் வேல்யூவை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. Therefore you can say that இந்த calculated value வந்து அதிகமாக இருக்கிறதுனால h0 rejected. அப்போ h1 accept ஆயிரும். h1 accept ஆச்சுன்னா என்ன மீனிங், அவங்க சொன்ன மாதிரி this is the sufficient evidence to say that type 1 has greater than type 2. அந்த லைஃப் ஸ்பேன் வந்து type 1க்கு வந்து type 2 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். Similarly,
the second model நேற்று எடுத்துட்ட மாதிரி இன்டைரக்ட் மாடல் நான் எடுத்திருக்கேன். இன்டைரக்ட் மாடல்னா உங்களுக்கு டேட்டா கொடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி. A அப்படின்ற வேல்யூஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, B அப்படின்ற வேல்யூஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 2 horses capital A, B were tested for the time in seconds to run a particular ஒரு பேசேஜ் ட்ராக் வந்து ரன் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் வெதர் யூ கேன் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் 2 horses. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா x1 பார் நம்ம இங்கே எழுதிருக்கிறது பாருங்கள், x1 பார் x2 பார் s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் சம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நேற்று சொன்ன மாடலில் இங்கே உங்களுக்கு s1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற மெத்தட் x1 பார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் x1 வேல்யூஸ் எல்லாம் எழுதி யூஸ் ஈக்குவல் டு x1 மைனஸ் x1 பார் கண்டுபிடிச்சி u ஸ்கொயர் போட்டிருக்கோம். அதோட டோட்டல் சமேசன் u ஸ்கொயர் பை n1 போட்டிங்கன்னா அதுதான் s1 ஸ்கொயர் வேல்யூ. 32/7 ஈக்குவல் டு 4.57. பேரல் இந்த பக்கம் பாருங்கள், x2 bar value to find s2 square. அப்போ x2 bar value x2 v is equal to x2 minus x2 bar v squared value. அதே மாடலில் நம்ம எல்லாம் செஞ்சு summation v squared வச்சுருக்கோம். இந்த வேல்யூவை s2 squared is equal to summation v squared divided by n2 is equal to 27/6 is equal to 4.5 அப்படியே ரிசல்ட் வருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா n1 is equal to 7, s1 squared is equal to 4.57 and x1 bar is equal to 31. அதே மாதிரி n2 is equal to 6, s2 squared is equal to 4.5, x2 bar is equal to 28. இப்போ நம்ம முதல் செஞ்ச மாதிரி h0 x1 bar equal to x2 bar. லாஸ்ட் சம்மில் டைப் 1 வந்து கிரேட்டர் தென் டைப் 2 சொல்லியிருந்தாங்க, அதனால கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருந்தோம், ஒன் டெய்ல்டாக மாறிடுச்சு. இது வந்து x1 bar நாட் ஈக்குவல் டு x2 bar தான் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் 2-tailed டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ யூஸ்வல் என்ன செய்யணும், டிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவையான எஸ் ஸ்கொயர்டு வேல்யூ நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வந்து 5.362 எஸ் ஸ்கொயர், எஸ் ஈக்குவல் டு 2.3157 வருது. டிசி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 31 minus 28 divided by 2.3157 into square root of 1/7 plus 1/6. இந்த வேல்யூ கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2.328 கிடைக்கிது. இது வந்து இப்போ 2-tailed டேபிளில் 5% வேல்யூ பார்க்கும்போது டேரெக்டாக 5% பார்த்தலாம். ஏன்னா இது 1-tailed ப்ராப்ளம் கிடையாது, 2-tailed ப்ராப்ளம். ஸோ டேரெக்டாக 5% வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 degrees ஆஃப் ஃப்ரீடம் n1 plus n2 minus 2, n1 plus n2 minus 2 வேல்யூ வந்து 7 plus 6 minus 2 வரும். ஸோ 11 வரும். 11 degrees ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ வந்து 2.2. அப்போ கேல்குலேட்டட் வேல்யூ இங்கே 2.3 வருது, இங்கே டேபிளேட்டட் வேல்யூ 2.2 வருது. கேல்குலேட்டட் வேல்யூ கிரேட்டர் than the டேபிளேட்டட் வேல்யூ, ஹென்ஸ் h நாட் ரிஜெக்டட். ஸோ கேல்குலேட்டட் வேல்யூ லெஸ் தென் வந்துச்சுன்னா h நாட் அக்செப்டட், கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா h நாட் ரிஜெக்டட். ஸோ இன் திஸ் வே we can compare the single mean with the population mean for small samples. Otherwise double mean comparison, ரெண்டு சாம்பிளுடைய மீனை கம்பேர் பண்ணலாம், ரெண்டு பாப்புலேஷனை கம்பேர் பண்ணலாம், ரெண்டு பாப்புலேஷன் மீன் கம்பேர் பண்ணலாம். நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான கம்பேரிசன் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்மால் சாம்பிள்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.